என் மகளின் மரணம், இந்த சமஸ்தானத்தின் கொடுமை, மக்கள் படும் அல்லல், இவை எல்லாவற்றிலும் இருந்து இனி நாம் காப்பாற்றி விடலாம். தாயே, நான் என்ன சொல்லி உன்னை ஆசீர்வாதம் செய்வது விரும்பா? ஆசீர்வாதம் தேவையில்லை தாயே, என்னை மன்னித்து விடு. எடுத்து வைக்கின்ற முதல் அடி எங்கு கொண்டு செல்கின்றது என்று அடுத்த அடிக்கு தெரியும். இலக்கின் முடிவை அறிபவர் யார்? தெரிந்து வைத்திருப்பவனும் இறுதி செய்பவனும் இறைவன் மட்டுமே. ஹரஹர மகாதேவ சம்போ சிவசிவா, சம்போ சிவசிவா. ஆண்டவா, இந்த நாகருத்ராட்சவர சமஸ்தானத்துக்கும் ராஜா ருஷேந்திர பூபதிக்கும் ராணி மங்களேஸ்வரிக்கும் எந்த விதமான ஆபத்தும் வராம காப்பாத்து சாமி. பரிமாறு. ராஜகுரு, ராஜகுரு, நமது அனைவரின் எதிர்காலமும் எப்படி இருக்க போகிறதோ தெரியவில்லையே ராஜகுரு. இதை எடு. ஜோசியரே, பதட்டம் வேண்டாம். என்ன நடந்தது என்று கூறுங்கள். சூரிய கிரகணம் வருகிறது. அதே நாளில் அரசியாரின் பிறந்த நாளும் வருகிறது. ஆமாம். ஜாதக பலனை கணிக்க சொன்னார்கள். சரி, நானும் கணித்து விட்டேன் ராஜகுரு, கணித்து விட்டேன். ஜோசியரே, அரசியாரின் ஜாதகத்தில் ஏதாவது? அரசியாருக்கு மரண வீழ்ச்சி இருக்கிறது ராஜகுரு. சிவசிவா, ஈஸ்வரா, இது உனக்கே நியாயமாக தோன்றுகிறதா? சரி, நமது அரசியார் உயிர் பிழைப்பதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா? உம்மை தான் கேட்கிறேன், சொல்லி தொலையும் ஐயா. இருக்கிறது. ஆனால் அதை அரசியார் ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்வார்கள். அரசியாரின் சம்மதத்தை நான் வாங்கி தருகிறேன். சூரிய கிரகணத்தன்று அரசியாரின் பிறந்த நாள் வருவதால் மிருத்தியும் ஜெய ஹோமம் செய்தால் மரண வீழ்ச்சியிலிருந்து அரசியார் தப்பிக்க வாய்ப்புள்ளது. இது என் நம்பிக்கை. ஆனால் மிருத்யுஞ்சய ஹோமம் செய்தும் அரசியார் பிழைக்காவிட்டால்? அபசகுணமாக பேசாத ஐயா. யாகத்திற்கு தயார் செய். என்ன ஆயிற்று? ஏன் இப்படி பதட்டமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? அதை அதை எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை குந்தவை. எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். யாருக்காவது ஏதேனும் நடந்து விட்டதா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நடந்து விடுமோ என்று பயம்தான். அதை எப்படி தடுப்பது என்றுதான் நாங்கள் இருவரும் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறோம். நன்றாக இருக்கிறது. ஒரு சமஸ்தானத்தின் ராஜகுரு, சமஸ்தானத்தின் ராஜஜோசியர், இருவரும் இப்படியா யோசிப்பது? நீ நினைப்பது போல் இது சாதாரண பிரச்சனை இல்லை குந்தவை. இது அரசியாரின் உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அரசியாரின் உயிர் சம்பந்தப்பட்டதா? என்ன சொல்கிறீர்கள்? அரசியாருக்கு மிகப்பெரிய மரண வீழ்ச்சி இருக்கிறது. அரசியாருக்கு மரண வீச்சா? என்ன சொல்கிறீர்கள்? நான் குலதெய்வமாக வணங்கும் அரசியாருக்கு மரண வீச்சா? ஐயோ தெய்வமே, உனக்கு கண்ணு இல்லையா? உனக்கு பூஜை எதற்கு? உன்னை வணங்குவதன் பயன்தான் என்ன? இந்த நாட்டையே ஆளும் ராணியை காப்பாற்ற முடியவில்லை என்றால் நீ எதற்கு உனக்கு பூஜை செய்து என்ன பயன்? வேண்டாம், இல்லை. என்ன விடுங்கள், என்ன விடுங்கள். குந்தவை, கொஞ்சம் பொறுமையாக இரு. நாங்கள் இதை பார்த்துக் கொள்கிறோம். ஆமாம், பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லிக் கொண்டே இருங்கள். ஐயோ, நமது அரசியாருக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்து விட்டால்? அதுதான் நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். ஆம், ஜோசியரே, ஜாதகத்தில் ஏதேனும் கேடு இருந்தாலும் சரி, கெடுதல் இருந்தாலும் சரி, யாகங்கள் இருக்கும் அல்லவா? அந்த யாகத்தின் மூலம் பரிகாரம் தேடிக்கொள்ளலாமே. யாகங்கள் செய்வதில் நம்பிக்கை இல்லை என்று அரசியார் கூறிவிட்டால்? என்ன பேசுகிறீர்கள்? என் கணவருக்கும் தான் யாகத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. அவரது உடல்நிலை மிகவும் மோசமான நிலையில் இமயமலையில் இருந்து வந்த ஒரு சாமியார்
என் மகளின் மரணம், இந்த சமஸ்தானத்தின் கொடுமை, மக்கள் படும் அல்லல், இவை எல்லாவற்றிலும் இருந்து இனி நாம் காப்பாற்றி விடலாம். ஜெயித்து விட்டேன். வாருங்கள் கனக தேசிகம், உட்காருங்கள். ராஜகுருவின் உடல் நலம் தேறிவிட்டதா? பூரணமாக குணமடைந்து விட்டார் அரசியாரே. மிக்க மகிழ்ச்சி. வேறு ஏதாவது என்னிடம் பேச வேண்டியிருக்கிறதா? எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. என்ன சந்தேகம்? அது சற்று தனியாக பேச வேண்டிய விஷயம். அனைவரும் சற்று நேரம் வெளியே நில்லுங்கள். இப்பொழுது சொல்லுங்கள், என்ன சந்தேகம்? அத்தர், பூண்டு, சாம்பரம், துளசி தீர்த்தம் இவை 4ம் ஐங்கந்தக விஷத்திற்கு வைத்திய முறையாகும். சரி, நான் சொல்வதை கேளுங்கள். எவ்வளவு அழகாக திட்டம் தீட்டி மிகவும் சுலபமாக விருமனை மங்களேஸ்வரியிடம் அழைத்து சென்று விட்டாய். மனிதனின் மூட நம்பிக்கையை பயன்படுத்தி மூட நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை வைக்கும்படி உனது கணவரையும் நம்ப வைத்து ராணியின் ஜாதகத்தையும் திருத்தி ராணிக்கு கெட்ட நேரம் இருக்கிறது என்று கூறி உனது கணவர் மூலமாகவே விருமனை உள்ளே அழைத்து சென்று விட்டாயே. நீ சொல்வது போல் உயிர் சேதம் எதுவும் ஏற்பட போவதில்லை. விருமன் ராணியை கொல்வான். ராணியின் உயிர் மட்டுமே போகும். அரச குடும்பத்தினர் உயிர் மட்டும்தான் போக வேண்டும் என்பது என்னுடைய ஆசை.
ஆனால் விருமா, இதிலிருந்து உன்னால் வெளிவர முடியுமா? சில போர் வியூகங்களுக்கு உள்ளே செல்ல வழி இருக்கிறது, வெளியே வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அதே போலதான் இந்த வியூகமும். உள்ளே செல்வதற்கு வழி அமைத்து கொடுத்து விட்டீர்கள், வெளியே வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அதை நினைத்தால் தான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. இதில் வருத்தப்படுவதற்கு ஒன்றுமில்லை தாயே. நான் உயிருக்காக வருந்தவில்லை, இதற்காகத்தான் பிறந்தேன். இதுதான் நான் பிறந்த பிறப்பின் பயன் என்று எண்ணுகின்றேன். அரச குடும்பத்தை ஒழித்துவிட்டால் அரச குடும்பம் என்று ஒன்று இருந்தது, அரச குடும்பமே அழிந்து விட்டது என்று பேச்சு வரும். அதற்கு பிறகு மக்களே மக்களை ஆட்சி செய்யும் மக்களாட்சி மலரும். உனது மரணம் அறிந்தும் நீ அரண்மனைக்குள்ளே செல்கிறாயே, இதை தெரிந்துமா செய்கிறாய் விருமா? இறந்த பிறகு நான் எங்கு போக போகிறேன்? என் துளசியிடம்தானே. நான் சந்தோஷமாகத்தான் இருக்கேன் தாயே. எனது இறப்பினால் மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்கப் போகிறது. அந்த சந்தோஷம் எனக்கு போதும் தாயே. நான் என்ன சொல்லி உன்னை ஆசீர்வாதம் செய்வது விருமா? ஆசீர்வாதம் தேவையில்லை தாயே, என்னை மன்னித்து விடுங்கள், அது மட்டும் போதும். மன்னிப்பா? நானா? நான் எதற்கப்பா உன்னை மன்னிக்க வேண்டும்? நான் உங்கள் மகளின் வாழ்க்கையில் வராமல் இருந்திருந்தால் துளசி இன்று உங்கள் மகளாகவே இருந்திருப்பார். உங்கள் மகளின் மரணத்திற்கு நான் தான் காரணம் தாயே. இந்த கொலைகாரனை மன்னித்து விடுங்கள் தாயே. ஐயோ விருமா, நீ மன்னிக்கப்பட வேண்டியவன் அல்ல, எங்கள் குலதெய்வமாக போற்றி வணங்கப்பட வேண்டியவன். இவங்களை நல்லபடியா பார்த்துக்கொள்ளுங்க. இனிமே உங்க வாழ்க்கையில சந்தோஷம்தான் இருக்கணும். சந்தோஷமே உங்க வாழ்க்கையா இருக்கணும். நான் போறேன். பாருங்கள், மகாராணியாரே, சமஸ்தானத்தில் ஏதாவது பிரச்சனையா? இல்லை இல்லை மகாராணியாரே, வெள்ளையர்களால் ஏதேனும் பிரச்சனையா? இல்லை மகாராணியாரே, உங்களது வீடுகளில் யாருக்காவது ஏதேனும் பிரச்சனையா? இல்லை மகாராணியாரே. மகாராணியாரே, ஜோதிடர் தங்களிடம் தங்கள் ஜாதகத்தை பற்றி ஏதோ கூற வேண்டுமாம். எனது ஜாதகத்திற்கு என்ன? மகாராணியாரே, சூரிய கிரகணத்தில் தங்களுடைய பிறந்த நாள் வருகிறது. அதேபோல் நீங்கள் பிறந்த நேரமும் சூரிய கிரகணம் ஆரம்பிக்கும் நேரத்தில் வருகிறது. இது நல்லதல்ல. அதனால் சற்று யோசித்து முடிவெடுக்க வேண்டும் மகாராணியாரே. என்ன செய்யலாம்? சூரிய கிரகணத்தை மாற்றி வைத்து விடலாமா, அல்லது எனது பிறந்த நாளை 2 நாள் தள்ளி வைத்து விடலாமா? இல்லை மகாராணியாரே, ஜோதிடம் என்பது ஒருவர் பிறந்த நேரத்தையும் தேதியையும் வைத்து குறிக்கப்படும் அறிவியல் முறை. அதை
மாற்ற முடியும்.